புறம்போக்கு சொல்லிட்டாங்க. அந்த எவ்வளவு பெரிய வழின்றது எனக்கு தெரியும். இந்த ஆத்தா சொந்த வீட்டுல சொந்த மண்ணில சொந்த இடத்துல இருக்குதா மொத்தத்தையும் பெண்கள் கையில கொடுத்து அழகு பார்ப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முக்குளம் சாத்தனூரில் கடந்த 80 ஆண்டுகளாக புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்த 584 குடும்பங்களுக்கு அமைச்சர் TRV ராஜா பட்டா வழங்கினார். பட்டா இல்லாதவர்களை புறம்போக்கு என பிறர் கூறும்போது தான் மிகவும் வேதனையுற்றதாக கூறி கண் கலங்கினார். இதனால நான் புறம்போக்கு சொல்லிட்டாங்க. இன்னைக்குதான் நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சிரிப்பெல்லாம் எனக்கு சத்தியமா எனக்கெல்லாம் அந்த எவ்வளவு பெரிய வழின்றது எனக்கு தெரியும். இந்த ஆத்தா சொந்த வீட்டுல சொந்த மண்ணில சொந்த இடத்துல இருக்குதுன்னா அதுதான் திராவிட மாடலுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி. அதுவும் பாலண்ணன் சுட்டி காட்டுறது போல கொடுக்கிறப்பட்ட மொத்தத்தையும் பெண்கள் கையில கொடுத்து அழகு பார்ப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதையும் நீங்க புரிந்து கொள்ளணும். ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருந்த போது கூட ஒரு சிறப்பான ஒரு பணியை செய்து கொடுத்து வந்திருக்கிறோம். அங்கே இருக்கும் ஒரு ஆடை நிறுவனத்துடன் இங்க நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம நெடுவாக்கடையில நம்ம ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்டைல் பார்க் ஒன்று போட போறோம். அந்த இடத்துல அங்க தயாரிக்கப்படும் அந்த துணிகள் எல்லாம் ஆடைகள் எல்லாம் ஸ்பெயின் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வேலையை செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறேன். அந்த பணியை முழுமையாக கலெக்டரிடம் ஒப்படைத்திருக்கிறேன். 35% பட்டா பிரச்சனையை முழுமையாக தீர்ப்பது என்ற அந்த முடிவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இங்கே முக்கியத்தில் துவங்கிய இந்த பணி ஒட்டுமொத்த மன்னார்குடியில் இருக்கும் அனைத்து பட்டா பிரச்சனைகளும் தீர்வும் வரை நான் போய மாட்டேன். நிச்சயமாக செய்து தருவேன் அந்த உறுதியை அளித்து, என்றுமே சரி, அன்றும் சரி இன்றும் சரி, தேர்தல் நேரத்துக்கு பிறகு கரையை பார்த்து வேலை செய்யும் நபர் நான் இல்லை. அப்படி எங்கள் தாத்தா எனது கலைஞர் எங்களை வளர்க்கவில்லை. யாருக்கு என்றாலும் என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எது வேணாலும் எப்ப வேணாலும் எனது வீட்டு கதவு திறந்திருக்கும். நிச்சயமாக அனைவரும் பிரச்சனையை தீர்க்கும் ஒரு அரசாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த தாரக மந்திரத்தை ஏற்று பொறுப்பேற்றிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இந்த நல்லாட்சியில் மன்னார்குடி மீண்டும் ஒட்டுமொத்த மன்னார்குடியில் மீண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன்.